ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜோன். எல்லாரும் கேட்ட மாதிரி சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் போக சான்சஸ். ஓகே, சிம்பிளாக வச்சுக்கலாம். இங்கேருந்து சிஎஸ்கே பிளே ஆஃப் போக சான்சஸ் இருக்கா? 8 மேட்சஸ் ஆடி இருக்கோம். அதில் 3 வின் பண்ணியிருக்கோம், 5 தோற்றுருக்கோம். ஓகேவா? இங்கேருந்து யார் யார் கன்ஃபார்ம் எலிமினேட்டட் அப்படின்னு நான் சொல்கிறது, எல்எஸ்ஜி, எம்ஐ, கேகேஆர். நேற்று வரைக்கும் எம்ஐ போக வாய்ப்பு இருக்குன்னு நேற்று மேட்ச் அவங்க எஸ்ஆர்ஹெச் கூட தோற்றோடனே கொஞ்சம் சிக்கலாக மாறிடுச்சு. அவங்க ரன் ரேட்டும் குறைஞ்சிருச்சு. கேகேஆர் கொஞ்சம் கஷ்டம்தான், உங்களுக்கே தெரியும். எல்எஸ்ஜியும் வாய்ப்பு இல்லை. அந்த 4வது இடத்துக்கு தான் போட்டி. யார் யாருக்குன்னா டிசி, சிஎஸ்கே, ஜிடி, எஸ்ஆர்ஹெச். டாப் 2ல் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியும் பிபிகேஸும் அவங்களோட இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 3rd பிளேஸுக்கு கன்ஃபார்ம் ஆர்ஆர் போயிருக்கு நினைக்கிறேன். பட் இது கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு சிக்கல் தான், இந்த 3rd 4th. ஏன்னா இப்போ ஆர்ஆரில் கொஞ்சம் ஒரு பிரச்சனை போய்ட்டுருக்கு. ரியான் பராக் அடுத்த ஒரு 4 to 5 மேட்சஸ் அவர் விளாட மாட்டார், அவர் பேண்டுங்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் கைஸ். இப்போ நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் சான்சஸ் பார்ப்போம். ஒன்றும் இல்லை கைஸ், அவங்க அடுத்த வர எல்லா மேட்சும் ஜெயிச்சா கன்ஃபார்ம் போயிடலாம். இல்லை ஒரு மேட்ச் தோற்றுட்டோம் அப்படின்னாலும் கன்ஃபார்ம் போயிடலாம். ஏன்னா இப்போ 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஏற்கனவே சிஎஸ்கே 3 மேட்சஸ் ஜெயிச்சிட்டாங்க. இன்னும் 6 மேட்சஸ் ஜெயிச்சா அந்த 6 பாயிண்ட்ஸோட 18 பாயிண்ட்ஸோடு போய் முடிப்போம். இல்லை 5 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா ஒரு 16 பாயிண்ட்ஸோடு முடித்தாங்கன்னா டாப் 4ல் முடிச்சிடலாம். இல்லை நான் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மேட்ச் தோற்றுட்டேன், 4 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா அங்கே வேறு ஒரு டீமோட டிபெண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை நாங்கள் 3 மேட்ச் தோற்றோன்னா கன்ஃபார்ம் வாய்ப்பு இல்லை கைஸ். ஏன்னா டிசி, ஜிடி அங்கே போட்டியில் இருக்காங்க. ஸோ அவங்க தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். கிளியராக சிஎஸ்கே என்ன பண்ணணும்னா 5 to 6 மேட்சஸ் ஜெயிக்கணும். 5 to 6 மேட்சஸ் ஜெயித்தா எந்த டீமும் டிபெண்ட் பண்ண தேவையில்ல. 4 மேட்சஸ் ஜெயித்தாங்கன்னா அவங்க மற்ற டீமை டிபெண்ட் பண்ணி ஆகணும். ஒரு டிசி தோக்கணும், ஜிடி தோக்கணும், எஸ்ஆர்எஸ் தோக்கணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போகலாம். பட் இந்த ஒரு இடத்துல சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல சான்சஸே இருக்குது. ஏன்னா நம்ம அடுத்து மோத போகிறது ஒரு ஃபார்ம் அவுட்டில் இருக்க ஒரு எம்ஐயை மோத போகிறோம். அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஐயை சென்னையில் மோதுறோம். அதுக்கப்புறம் லக்னோவை பேக் டு பேக். அதுக்கு முன்னாடி டிசியோட மே 5 மோதுறோம், அருண் ஜெய்ட்லி. அது கொஞ்சம் டஃப்பான மேட்ச் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா லக்னோவை மோதுறோம் கைஸ். லக்னோவை சென்னையில் ஒரு தடவை மோதுறோம். அதுக்கப்புறம் இக்கானாலையும் ஒரு தடவை அப்படியே மே 10, மே 15. அதுக்கப்புறம் மே 18 நம்ம எஸ்ஆர்ஹெச் கூட மோதுறோம் சென்னையில். அதுக்கப்புறம் மே 21 ஜிடி அகமதாபாத்தில் மோதுறோம். ஸோ இதில் ஒரு 5 மேட்சஸ் ஜெயிக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகே, சிஎஸ்கே பிளேயர்ஸ் போவாங்களா இல்லையான்னு கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஒருவேளை சிஎஸ்கேக்கு இங்கேருந்து ஒரு 2010 ரீகேப் கப் அடிப்பாங்க ப்ரோ அப்படின்னு நினச்சாலும் கீழே கமெண்ட்டில் போடுங்க. வேறு ஏதாவது